என்ன ஜெபம் செய்வோம். பரமண்டலத்தில் ஆவி உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்ன அர்த்தா கலகலப்பா இருக்கும். ஆமா, அது கோயிலுக்குள்ள போனா நிகழ்ச்சிக்கு என்ன கலகலப்பு. கவலை இல்லை, கவலைகள் கிடக்கட்டு மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் புரிந்து விடு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, நீதி மறையட்டுமே, பட்டார வெளிவரும் மயங்காது, ஒரு தலைவன் இருக்கிறார் மயங்காது, ஒரு தலைவன் இருக்கிறார். என்னை பொறுத்தவரைக்கும் பரிபூரணம் எல்லாத்தையும் அந்த என்ன வாழ்க்கையில இப்படித்தான் போடணும் இல்லை, அவரை நம்புனா பரிபூரண சரணாகத்தான். இதான் ஐயா சொல்லுவார், நாரணர் வைகுண்டமாகி நாட்டின் வந்த இந்த காரணம் எல்லாமாச்சு கலியுகம். கலியுகம் செப்பட்டி மீறி செப்புங்கோ. ஒருத்தர் அகிலத்தை படிக்கிறதே இல்லையா? பாப்போம் பாப்போம் எத்தனை பேர் வீட்டுல அகிலத்திற்கு இருக்கு, கை தூக்க பாப்போம். இல்ல அங்க தருவோம். கடவுளே, ஆமா அதுவும் இப்ப 280 ரூபாயா? ஆமா, ஏதாவது புண்ணியவானுங்க அடிச்சு எடுத்து இலவசமா கொடுக்கணும்னு பார்த்தா ஒருத்தரும் கிடைக்கலைங்க. சரி, நம்மளாவது ஒரு தொழிலுக்கு இருந்தா இலவசம் இல்லை, ஐயாவளிக்கு ஒரு பெரிய அற்புதமே இந்தியா முழுக்க கொண்டு வந்திருக்கலான்னு பார்த்தோம். ஆனா என்ன செய்யறது, அப்படி அப்படி போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் சொல்லுவோம், ஆமா ஐயாவளி வந்து அப்படி வரும் இப்படி வரும். ஒண்ணும் கிடையாது. முதல்ல எல்லார் வீட்டையும் ஒரு அகிலத்திற்கு இருக்கணும். இருக்குதா? இல்ல. எத்தனை பேர் வீட்டுல 55 இன்ச்சு கலர் டிவி இருக்கு? கை தூக்க பார்ப்போம். பெரியம்மா அப்படியா? டிவி இல்லாம கை தூக்க பார்க்க பத்தியா? அது இல்லாம யாரு இருப்பா? இன்னைக்கு பைபிள் இல்லாம ஒரு கிறிஸ்தவ இருக்க மாட்டாங்க. ஒரு வீட்டுல 5 பேர் இருந்தா 5 பைபிள் இருக்கு. ஆமா, அவங்க ஞாயிற்றுக்கிழமையோ எந்த கிழமையோ போனா ஆளுக்கு ஒண்ணு போயிட்டே இருப்பான். நம்மளும் இனி ஒவ்வொருத்தரும் அகிலத்திற்கு போனோம் அதுக்கு உள்ள நிலைமை கொண்டு வரும். நானும் 10,000 பெருசா தம்பட்ட அடிக்கிறதோ ஒரு மண்ணாங்கட்டி வளர்த்த மாதிரி தெரியல. ஏதோ நடந்து இருக்கிறது, ஏதோ கட்சியில் கேட்டா கை தட்டணும், அதோட போயிட்டு தவிர ஆமா சொன்னதுல சொல்லிக்கிட்டு கேரக்டாவா இருக்கிறோம். அவன் நினைக்கிறான், ஆனா நம்புறான். அவன் கரெக்டா வெள்ளிக்கிழமைன்னா பள்ளிக்கு போயிடுறான், இவன் ஞாயிற்றுக்கிழமைன்னா சர்ச்சுக்கு போயிடுறான். நம்ம வாரத்துல ஒரு நாளாவது குடும்பத்தோட ஐயா பள்ளிக்கு போறோமா? வாரம் எங்க வாரம் போதிய எல்லாரும் கதை விடப்படாது. நமக்கா சொல்லுங்க, வாரந்தோறும் பதிக்கு வரங்க கை தூக்க பார்ப்போம். ஒரு 4 கை. என்னம்மா வீட்டுல கும்பிடுவா? வீட்டுல கும்பிடுவோம். அப்ப கோயில் எதுக்கு கட்டி வச்சிருக்கு? திருநாளும் கோயில் வருஷத்துக்கு இருக்கா? டெய்லி வீட்டுல கும்பிடுவோம். ஆனா சோப்புல என்ன சாமி ராசி கடவுளே உன்னை கும்பிட்டேனே, எனக்கு கஞ்சி இருக்கு, என் காலி இருக்கு, என் நீ தினமும் போய் கேட்டால அவன் சொல்லுவான். நீ தினமும் போனா தானே தருவா? நீ தினமும் போன படிஞ்சா தானே சொல்லுவோம். தினமும் ஒரு நேரம் சொல்லி வைக்கும் ஐயாவுடைய திருநாமத்தை கேட்கணும், அப்ப படிக்கணும். நம்ம வீட்டுல எல்லாரும் கூப்பிட்டு அவங்க எப்படி செய்யறாங்க, தினமும் காலையில எந்திரி 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 எல்லாம் எந்திரி எந்திரி ஜெபம் பண்ணாத அண்ணாவும் போட்டு அடிக்க. நீ கேட்கறியா? ஏன் ஐயா கூப்பிட்டியா? எல்லாம் நாம வச்சியா கேட்கிறோமா? நமக்கு நேரம் இல்லை. காலைல எந்திரிச்ச உடனே அந்த தட்டை தூக்கி முன்னால வச்ச இலைய எடுத்து வெட்டி சுத்தி பேர் சுத்ததை கிண்டல பண்றேன். அதை சுற்றுலா சோறு போட முடியும். அப்படிதானே? இப்ப போய் யாரும் சாமியை கும்பிடுறது? சரி, சாயங்காலம் சாப்பிட போறோம். சாப்பிட போறோம் சாமி கும்பிடுறோமா?
அவன் கும்பிடுவான். கூட்டத்தோட சேர்ந்து அவன் வயதாரசியான முழங்கால் போட்டு கும்பிடுறான். இவன் வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போறான். அவன் குழந்தைக்கு லுங்கியை கட்டி காலையிலேயே பள்ளி கொண்டு போய் அவன் நாமத்தை சொல்லிக் கொடுக்குறான். இவன் குழந்தை கூட்டிட்டு போய் அவனுடைய பிரேயரை சொல்லிக் கொடுக்குறான். நம்ம குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? எம்மா இந்த கோயில் முடிஞ்ச முடிஞ்ச நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா? நம்மளாவது சொல்லிக் கொடுக்குறோமா? கிடையாது. பிள்ளைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு நாமத்தை விட்டு அனுப்புறமா கிடையாது. அப்ப நாம இவ்வளவு செய்யாம ஐயாவை குறை சொல்லலாமா? இந்த உலகத்திலே கஷ்டம், கவலை, துன்பம், துயரம், கேடுகள் இருந்தால் எவரிடம் பங்கிடாதே. எல்லா வயலும் முன்ன மாதிரி இல்லை. முன்னால கேட்டா ஆறுதல் தருவான், மட்டும் தந்து உதவுவான். இப்ப எல்லாரும் கேட்பான், அப்படியா கஷ்டமோ ஐயோப்பா கொஞ்சம் என்ன ஆட்டம் ஆடுனா, சின்ன ஆட்டமா ஆடுனா மாட்டிக்கிட்டாளா அண்ணன் கிண்டல் பண்ணிட்டு தான் போவான தவிர உனக்கு உதவருக்கு ஒரே ஒருவன் தான். அவன் அரசாணபதி நாயகன். அவன் கரும்போர் பதி பெருமை தலைவர். அவன் ஒருவன் சொல்லணும். அப்ப எப்படி சொல்ல ஐயா உண்டு சொல்லுங்க, ஐயா உண்டு சொல்லுங்க, ஐயா உண்டு ஐயா உண்டு சொல்லுங்க, ஐயா உண்டு. கை தட்டி அவன் வைக்கப்படுறதுக்கு நாங்க சிரிக்கிட்டே சாடுற தெய்வீகம். நேற்று ஒரு சாமியார் ஆடுறான்னு பார்த்தோ என்னமா எல்லாம் பணம் காசு இருந்தாலும் சாமிகளுக்கு மரியாதை மதிப்பில்லை. ஆமா ஏன் சாமி கூட கார்ல வந்தாதான் மரியாதை. வாங்க சாமி என்ன வாத்தியார எதனே. ஆனா அவர் ஆடுறாரு எப்படி இருக்கு, அவ்வளவு என்னெல்லாமோ நடக்கு. நீங்க கை தட்டினா பாடிக்குவா பெருசா 11 வருஷம் கழிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு சூடு கிடையாது, சொரணை கிடையாது, வெக்கமான ரோஷம் ஒண்ணும் கிடையாது. நீ என்ன ஏசினாலும் வராது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு அப்ப நாராயண மட்டும்தான். ஐயா நீ ஓடிவா ஐயா, ஓடிவா ஐயா, அடிவா ஐயா, அடிவா ஐயா, ஆனந்தமே அடிவா ஐயா. வைகுண்டமே ஆடிவா ஐயா, ஓடிவா ஐயா, ஓடிவா ஐயா, வந்த நாயகனே ஓடிவா ஐயா, ஆடிவா ஐயா, ஆடிவா ஐயா, ஆனந்த தங்கமே ஆடிவா ஐயா. ஏன் உங்களுக்கு என்ன கையில என்ன ஒருத்தன் தான். நான் உங்க ரியாக்ஷன் இல்லாம பாடுற பாட்டுக்காரனே இல்ல. நீங்க கையை தட்டணும் மக்கள். உன் வீட்டுல இருக்க கஷ்டம் நீயோட போன மக்கள். ஆமா ஐயா உனக்கு அருள் தருவார் மக்கள். நம்பி தட்டு மக்கள். ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா, ஓடிவா ஐயா, ஆடிவா ஐயா, ஆடிவா ஐயா, ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா. வேண்டிக்கிறோம் தடிநாதனா, தந்தனோ
ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா அந்த மாயக்கடை ஓடிவா ஐயா ஆடிவா ஐயா ஆடிவா ஐயா அந்த தந்தவனே ஆடிவா ஐயா மக்கள் பஞ்சம் கிட்டினதை மறந்திறங்கிக்காரோ அடுமனை மீது காக்க மாதவமே வாரோ நாடு விட்டு நாடு கூடி போச்சுதையா வாழ்ந்ததையா ஆண்டவரே வாரோ தனிமணம் அருகிருந்து சொன்னவரே வாரோ அறிவு கொண்டினாமல் ஆண்டவரே வாரோ ஓடிவா ஐயா நீ ஓடிவா ஐயா ஐயனே ஓடிவா ஐயா அடிவா ஐயா ஆடிவா ஐயா ஆனந்த தாண்டவமே ஆடிவா ஐயா பூமி லட்சுமண கோதையை கண்ணையும் ஐயா ஐயா நீ ஓடிவா ஐயா ஓடிவா ஐயா அடிவா ஐயா அடிவா ஐயா அடிவா ஐயா நம்பி கேலிக்கோ குந்தலுக்கோ உங்களுக்கு கேட்கல கும்பிடுறா வாங்க கும்பிடணும் வேதங்கிறத தானே ஹரஹரா சிவசிவா அருணாம மந்திரம் நித்தமும் விழிக்கணும் எப்படி எப்படி
என்பதற்காக வந்தாரே என்று ஆமா ஐயா புரட்சியாளர் இல்ல போராட்டவாதிகள் இன்னைக்கெல்லாம் கையில செல்போன் நான் ஆரம்பிக்கிற காலத்துல இருந்து ஓரளவுக்கு வர்ற வரைக்கும் செல்போன்லாம் கிடையாது. என்னைக்கு செல்போன் வந்துச்சு அன்னோட நம்ம கடையை உடைச்சிட்டு என்ன கேசட் எல்லாம் போகிறது இல்லை. இப்பவும் புதிதாக பாடல்கள் போடுகிறோம். எங்க வருது? யூடியூப்ல வருது. எல்லாருமா யூடியூப் பாக்குறீங்க? எங்க பாக்குறோம்? ஆனா இன்னைக்கு யூடியூப்ல தான் போகுது. போட்ட காசு வேற இருந்தாலும் பாட ஒன்றும் புதுசு புதுசா நிறைய பாடல்கள் போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஐயா நிச்சயத்தபடி நடக்கிறோம். ஆனால் நாம ஐயாவுடைய அருள் பெருமிடாட்சி இன்னைக்கு பார்க்கும் போதுதான் செல்போன்ல எந்த இடத்துல ஒரு தலப்பா கட்டிட்டு ஒரு நாமத்தை போட்டு வைகுண்ட சாமி போட்டு படங்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன செய்யறது தெரியல. இந்த படத்தை பல வருடங்களுக்கு முன்னாலே எம்ஜிஆர் நகரில் வெளியிடும் போது என்னுடைய நடித்திருப்பு பத்திரிகை மூலமாக அதை எடுத்த உடனே வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு எது கடைசி தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்திலும் பாடப்புத்தகமும் வந்துருச்சு. அதையும் போராடி எடுத்து அன்பர்கள் அனைவரும் சேர்ந்து அதையும் உடைச்சு எடுத்தோம். இப்ப மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. ஞான் தன்னை வைகுண்ட சாமியானும் எந்த யாரு அது எப்படி மக்கா மலையாளத்துல எந்த அப்பன எந்த அச்சன் ஆமா எந்த அச்சன் பொண்ணு மடனாக்கும் இப்படின்னு ஒரு புதுசா ஒன்று வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது குடல் எரியுது. வேதனையோட உச்சம். ஏண்டா எவ்வளவு சொல்லி இந்த பயிரை திரும்பவே மாட்டானா? இப்படித்தான் போடுவாங்களா? ஆனா வைகுண்ட சாமியை சாதாரண மனிதனுடைய நிலையில கொண்டு வைத்து விட்டார்களே. ஆமா என்று உண்மையிலேயே வேதனை. வாழ்க்கையில வேதனையோட இருக்கிறோம், கஷ்டத்தோட இருக்கிறோம், கவலையோட இருக்கிறோம். இதற்கு ஒரு விடிவு வராதா என்று கேட்கணும்னா யாரை கேட்கணுமோ அங்க கேட்டா சிவச்சந்திர எப்ப சாவான்னு செய்வது வச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கு. ஆனா எது இல்லை. ஐயா பார்த்துக்கிடுவார். அவர் யார்? சாதாரணமானவனா? எப்பேற்பட்ட அழகா பள்ளி கொண்ட நாயனரே, கண்ணீரை குடி கொண்ட மாயவரே, பாக்கடலில் பள்ளி கொண்ட நாரணரே, உங்கள் திருமணி பொழுதிட பறிகுடம் குடி கொண்ட மாயவரே, பக்கடலில் பள்ளி கொண்ட நாரணரே, பள்ளியரை குடி கொண்ட மாயவரே, பக்கடலில் குடி கொண்ட நாரணரே, உங்கள் திருவடி பொழுது அறிவுடன் பதியே
புகழும் பரதரும் தேவம் வைகுண்டமும் மாசீரி மனம் வரும் பேரழகு அதை காண வரும் மக்கள் வெள்ளம் கடலவும் மாசீரி மனம் வரும் பேரழகு அதை காண வரும் மக்கள் வெள்ளம் கடலவும் உன்னை பெரியன பணிவோம் துணையன வருவார் திரியேட்டி சொன்னதெல்லாம் நடக்குதையா எட்டிருக்கும் புகழ் மனம் பேசுதையா திரியேட்டி சொன்னதெல்லாம் நடக்குதையா என்ற அதிசயம் காண உன்பதி வந்து என்பதி நல்லா தட்டுங்கோ. உங்க கைத்தட்டு ஓசை கேட்டதான் ஒரு கலகலம். அப்போ ஐயா கடவுள் எல்லாரும் சொல்ற மாதிரி மனுஷன் இல்லை. ஏன் பிற மதத்துவர்கள் நம்முடைய வழிபாட்டையே பாக்குறாங்கன்னா அவரு எங்கே சாமி கோப்புல இருந்தவர் தாராமே, கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்தாராமே, சொத்து போனாராமே, சமாதி ஆயிட்டாராமே, அவர் சமாதி வச்சு கூப்பிடுறாங்க போல அப்படின்னு எவரோ எடுத்து வைத்த கட்டுக்கதையை தான் இன்று பிரபலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தவிர 10,000 வேலைக்கு மேலாக அவன் பரம்பொருள் என்று சொல்லி மேடை மேடையா சொல்ல பிறகு கூட இன்னைக்கு எது நிக்காம நாம அப்படித்தான் போகிறோம். அந்த நிலை தப்பு. சுவாமி தோப்புல சமாதி கிடையாது. அங்கே இருப்பது பகவான் நாராயண பரிபூரண அருவ ரூப வழிபாட்டு சிறப்பு. அந்த இறைவனை நம்புங்க. அவன் கேட்டதை தரக்கூடிய இறைவன் சாதாரண சாமி தோப்புல ஐயா தடத்தோட உட்கார்ந்து இருக்காரு. தவசு இருக்காரு. இப்படி மண் எடுத்து போடுவார். யாராவது நோயின்னு வந்தா அப்படி மண் எடுத்து போடுவார். அவர் தவசத்துல இருக்கும்போது பக்கத்துல வரமத்தான பண்ணாராம், அவன் எடுத்து போட்டு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப நிறைய பேரு என்னடா பழைய ஆள் மாதிரியே இருக்கான், இவன் உண்மையிலே கடவுள் தானா, 2 பேரும் சோதிக்கணும்னு வர்றான். வந்தவன் பாக்குறான், மாப்பிள்ள இந்த சாமிய பார்த்தா கள்ளச்சாமி மாதிரியே தெரியல. ஆமாப்ல என்ன பார்த்தா சாமியார் மாதிரியே வயிற்று பழப்பு படிக்கிட்டே தெரியும். இவன் வைண்ட சாமிங்க ஒரு பதிகட்டி வைத்து மாதம் 70 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி ஐயாவுடைய அற்புதம் நடத்தி அன்னதர்மம் நடத்தி வருடந்தோறும் சிறப்பு செய்து இவ்வளவு தரம் தர்மம் விட்டு அன்னதர்ம சாலை வைத்திருக்கிற நமக்கு மக்கள் தரக்கூடிய சில பேர் செய்கிற பெயர் அவர் என்ன செய்கிறார்? இதுதான் கரும்பொருள்ல அந்த அந்த அன்பான புள்ள யோசிப்பாரு. எப்படி இல்லாம போய் எங்கெல்லாம போய் கஷ்டப்பட்டு கடைசியில ஐயாவுக்கு வாகனம் செய்வோம், ஐயாவுக்கு ஆசனம் செய்வோம், ஐயாவுக்கு அந்த சொம்புல அந்த அற்புதமான அந்த ஜோதியை செய்வதற்கு புதிதாக கண்டுபிடித்து ஏதாவது ஒன்று புதுமையை செய்யணும் சொல்லி சொல்லி இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவுடைய பதிகாரர்கள் எல்லாம் வாகனம் செய்தார் ஐயா, ஐயாவுக்கு இருப்பு செய்தார் ஐயா ஓடி வர்றாங்கன்னா அது வைகுண்டராஜனுடைய ஒரு இறைவன் அதோடு ஐயா கரும்பூர் எல்லாருக்கும் தெரியுது. சிவச்சந்திரன் பாடுகிறதா இல்லையோ அந்த வாகனத்து மூலமா நீங்க எல்லாரும் தெரியுதா இல்லையா? அந்த நிலை ஐயா தருவார். இப்படி கஷ்டப்பட்டு ஒரு சொல்லணும். யாருக்காவது சொல்றீங்க சிவச்சந்திரன் கட்சியை நடக்க வாங்கன்னு யாரையாவது கூப்பிடுறீங்களா?
நீ எப்பவும் இந்த பாட்டியும் பெரியம்மையா தான் கூட்டிட்டு வர. புதுசா கூட்டிட்டு வரேன்டாமா. வண்டி ஒன்று ஒரு 5 பேருக்கு சொல்லணும். இது 20 பேரா? அவங்க வர்றாங்கல்ல, கழுவ இதாவ கும்பிடுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க அண்ணு எப்படி சொல்லுறான். நம்ம சொல்லவே மாட்டோம். நமக்கு நேரம் இல்லை, வேலைக்கு நேரம் ஆயிட்டு போவோம். அவன் வேலையை விட்டுட்டு சொல்லுவான், நீ கடவுளை கும்பிடு அண்ணு. எவ்வளவு அழகா அவங்க எல்லாம் சொல்றாங்க. நம்ம சொல்றோம் சொல்லணும். சொல்லுங்கப்பா ஒவ்வொருத்தரும் அப்படி சொன்னாதான் ஐயா சிறப்பு கிடைக்கும். அந்த சிறப்பு கிடைச்சதான் அற்புதம் நடக்கும். அதை புரிஞ்சுக்கணும். சரியா? ஐயாவுடைய பிள்ளைங்க ஒருபோதும் குறையாக இருக்கவே கூடாது. அப்படி இந்த சங்கடை எல்லாம் தீர்ந்து போகும். எப்படி தீரும்? நம்ம பட்ட கஷ்டம்
பையா கஷ்டத்தை தீர்க்கணும். 2 பேரும் யோசிக்கிறான். உடங்குடியில இருந்து வந்திருக்கோம், உடங்குடி பக்கத்துல இருந்து வந்திருக்கோம். இந்த சாமிகிட்ட இவ்வளவு மக்கள் இருக்காங்க. ஆமா, உண்மையான சாமி தானா? மாப்பிள்ள என்ன தின்றதுக்காண்டி கொண்டு வந்த பத்தி அந்த கருப்பு. ஆமா ஆமா, அதை உன் கால் தொடையில வச்சு கட்டு. ஏன் சொல்றதை கேடு. அதை கட்டிக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை தெளி. அது இந்த அடிக்கு போன பொண்ணு மாதிரி அந்த வெள்ளை துணியில மாப்பிள்ள கரெக்டா அப்படியே தான் இருக்கு. நேர போய் இந்த சாமி கிட்ட, சாமி எனக்கு பொண்ணு இருக்கு சாமி, இவ கொணவாக்குற சாமின்னு சொல்லுவோம். அவன் கள்ளச்சாமியா இருந்தான்னு வையி, எல்லாரும் மாதிரி அந்த மண் எடுத்து அதுல போடுவான். ஆமா, நல்ல சாமியா இருந்தான்னு வையி, நீ கருப்பு கட்டி கட்டிடுவோம் சொல்லிடுவான். அதனால அவன் கருப்பு கட்டி சொல்லாம பொய்யன் ஆனான்னு வையி, அவன் பார்க்க கட்ட அவத்து கருப்பு கட்டிய உடைச்சு அவனு கொட்டையை உடைக்கணும். அவனா சரிதான் செய்ய கிட்ட போனான். ஐயா ஐயா, எனக்கு 1 மாசமாட்ட காட்ட ஒரு பெரிய கட்டி ஐயா. நானும் பார்க்காத வைத்தியம் இல்லை, என்னென்னமோ பார்த்தேன் ஐயா, முடியல. நீங்க தான் எல்லா நோயும் குணமாக்கலாமே. அதனால ஐயா எப்படியாவது குணமாக்கு ஐயா. நடக்க முடியல ஐயா. ஐயா ஐயா எட்டி கூட பார்க்கல, இப்படி மண் எடுத்தாரு. அவன் இவனை பார்த்தான், இவன் அவனை பார்த்தான். அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த பால் கிணறுக்கு பாருங்க, அப்படியே நடந்து போகும்போது எல்லா மக்களும் பார்க்க. ஏன்னா வியாதிக்காரங்க ஆமா, என்னைக்காவது கீழே உளுந்து பாருங்க, உளுந்தவங்க தான் எல்லாரையும் எட்டி பார்த்துட்டே இருப்பான், ஊத்து பார்ப்பான். அது மாதிரி இவன் போறவன இவ்வளவு நோயான அவன் என்ன எல்லாரும் மாப்பிள்ளதே எல்லாரும் நம்மள பார்க்க பாரு. நீ கெட்ட அவத்து கருப்பி எடுத்து உடனே அவன் சாமியுடைய கூட்டம் உடனே ஓடிச்சிருவான். முத கெட்ட அவத்த, 2வது கெட்ட அவத்த, அவ்வளவு ஐயா எந்த காலிலே அழுகிய பொண்ணு இருக்கிறது என்று சொன்னாரோ அந்த கால் துடித்தான், துவண்டான், ஓடிவிட்டு விழுந்தான். அப்பொழுதுதான் மக்களுக்கு தெரியும் இவன் கருப்பு கட்டியை கட்டி வைத்துக் கொண்டு நாடகம் ஆடி இருக்கிறான். ஆனால் இந்த இறைவன் உண்மையாகவே அவன் வெள்ளலை அப்படியே விழுந்து கிடக்கிறான். ஐயா அப்படி புன்னகை பூண்டு பக்கத்துல சொன்னாங்க, சீரர்கள் யாரிடம்டா விளையாடுகிறாய்? உலகத்தை இழந்த பரம்பொருளையா அவனையா மனிதன் என்று பார்க்கிறாய்? அடைய உலகே அவன் சாதாரண இறைவனா? அவனை மனிதன் என்று போவது நாசமாக போவது. ஐயா கிட்ட விளையாடினா ஒருபோதும் தப்ப முடியாது. இப்ப யாருமே தப்பல. வெளியே ஒரு அப்படி ஆக்டிங் பண்ணிட்டு போறவன் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற புழுவெல்லாம் எங்களுக்கு தெரியும். நிறைய பேர்கள் மாட்டிட்டு ஐயா மனுஷன் சொன்னா அவ்வளவு பேர் மாட்டிக்கிட்டு ஒண்ணும் செய்ய முடியாம, ஊர்லயும் தலை கட்ட முடியாம இப்படி எல்லாம் போறவன் நிறைய பேர் கிடைக்கிறா. அதனால உணர்ந்து கொண்டு ஒரு பதிய வைத்தோம், பணிபுரை செய்கிறோம். ஐயாவுக்கு தங்களால் இயன்றத பணிமுறைகளை செய்து கொண்டு இருக்கிறோம் மக்களே. அதனாலதான் ஐயா கிட்ட சரியா இருந்தா நீங்க கேட்டது கிடைக்கும். நிச்சயமாக அவர் சங்கும் மணியும் முழங்குறதுன்னு சொன்னாலே உங்களுடைய சங்கடங்கள் தீரும். அதுல மாற்றமே கிடையாது. நான் பொய்க்கு இந்த கதையெல்லாம் விடுறது இல்லை. உண்மையா இல்லையா? கருப்பு கட்டி புண்ணா மாறிட்டா அதுல இருந்து அவனுக்கு பணியோட பாரு உடனே தப்பிடலாம். ஐயாட்ட மன்னிப்பு கேட்டாலும் தத்துற அந்த ஜுவாலி எல்லாம் இருக்காது. என்னைக்கு நடந்தாலும் அவர் பார்த்துட்டே இருப்பாரு. அவர் பிள்ளை சரின்னு சொன்னாதான் ஏத்து மடியில தூக்கி போட்டு விடுவார். மடியில தூக்கி போட்டா கீழே விடுவதே கிடையாது. ஐயா தூக்கி வைத்தது அந்த சிறப்புக்குரிய ஐயா